எங்கேயும் எப்போதும் மின்சார வேகம், அன்றாடம் எல்லோருக்கும் பொய்யான வேகம், நிறம் மாறும் உலகத்திலே வீடும் என் வீடும் வெவ்வேறு தேசம், அன்பான சொல்லெல்லாம் பணம் தானே பேசும், உறவுகள் தெருவினிலே ஆறடியோ மனிதன் உயரம், நூறடியாய் விரியும் இதயம், போர் துளியாய் மலரும் சலனம், வான்வெளியில் பெரிதாய் வளரும் விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம். திர 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 நதிந்தன 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 திர நதிந்தன திர நதிந்தன பம பம ரிவரித திர நதிந்தன திர நதிந்தன திர நதிந்தன பம பம ரிவரித பம பம ரிவரி தரி 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 பனி பரி பரி தரி 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 பனி பம 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 ரிவரி தரி 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 பனி பரி பரி தரி 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 பனி பம பசனி கேள்மணிதா பணம் காய்க்கின்ற மரமேறும், பணம் காய்க்கின்ற மரமேறும், மனிதனை பகடை காயாக்கும், மனிதனை பகடை காயாக்கும், வந்த பாசத்தை பந்தாடும், வந்த பாசத்தை பந்தாடும், மனம் வெல்வாயோ மானிடா, மரபு மீறாது பாடடா, மண்ணின் சொர்க்கமே காணடா, விஸ்வரூபம், 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 வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு, பூணுவடம் நீ எனக்கு, புது வைரம் நான் உனக்கு, பூணுவடம் நீ எனக்கு, புது வைரம் நான் உனக்கு, காணும் இடம் தோறும் மாமா. அப்பா. அப்பா. மாமா. அப்பா. மாமா. அப்பா. மாமா. அப்பா. என்னாச்சு மாமா? அப்பா. மாமா. அப்பா. அப்பா. மாமா. அப்பா. மாமா. அப்பா. அப்பாக்கு என்னாச்சுன்னா? மாமா. அப்பா. 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 நான் ஒரு வாரம் மடத்துக்கு போயிட்டு வந்துடலாங்கிறதுக்குள்ள இங்கே என்னெல்லாமோ நடந்து கொடுத்து கேள்விப்பட்டதும் எனக்கு அதிசயமாக இருந்தது. பட்டணத்துலேருந்து சந்தானமாக வந்துட்டு போயிட்டான். சோமசேகரனுக்கு உடம்பு முடியாமல் போயிடுத்து. இப்போ எதை நினச்சி சிரிக்கிறேன்? சொன்னா தேவலை. உங்கள் எல்லாருக்குமே மயக்கத்துக்கும் மரணத்துக்கும் வித்தியாசம் தெரியலை. ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்த மாதிரி கலேவரப்படுத்திட்டேள்.
சோமசேகரன் சாதாரணமாக மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தானாவே எழுந்துட்டான். இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, நம்ம மனசு எப்படி வினோதமாக இயங்குறது பாருங்கோ. உங்க எல்லாருக்குமே சோமசேகரனோட தேக ஆரோக்கியத்தை பற்றி ஒரு அக்கறை, ஒரு கவலை இருந்துட்டே இருக்கு. அது தப்பு இல்லை. ஆனால் அதே சமயம் ஏதோ நடக்கக்கூடாதது நடக்க போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் உங்கள் எல்லார் மனசுலையும் கூடவே இருந்திருக்கு. இதைத்தான் மனித இயல்புன்னு சொல்லுவா. எல்லாருமே அவன் காலம் முடிஞ்சிட போகிறதோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சுட்டேள். அந்த நினைப்புக்கு அவசியமே கிடையாது. இதை நான் உங்களுக்காக மட்டும் சொல்லலை. அவையும் அங்கே பாரு, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கவனி அவனை முதல்ல. இந்த பாரு சீனு, அவளை ஏன்டா சீண்டின்னு இருக்க? அங்க பாயில போய் படுத்துக்கோ போ. ஏய், நீ உட்காந்துக்கோ, உட்காரடி. பொதுவா மனுஷ சுபாவமே அதுதான். நல்லத உடனே நினைக்க தோணாது. இது நடந்துடுமோ, இப்படி ஆயிடுமோ அப்படின்னு எதிர்மறையான சிந்தனைகள் தான் முதல்ல மனசுல போய் பூந்துக்கும். எண்ணங்கள் மட்டும் இல்லை, செயல்களும் அதை ஒட்டித்தான் நடக்கும். நீங்க தப்பா நினைச்சுக்கப்படாது. நீங்க சொல்றதோடைய தாத்பரியம் எங்க எல்லாருக்கும் நல்லா புரியுறது. ஆனா அடுத்தடுத்து இந்த ஆத்துல நடந்த அசம்பாவிதமான சம்பவங்கள், அதிர்ச்சியான செய்திகள் ஒருவித குழப்பத்தையும் மனக்லேசத்தையும் எங்க எல்லார் மனசுலயும் ஏற்படுத்திடுத்து. அதுலயும் எதுக்கும் அசைஞ்சு கொடுக்காத ஒரு வைராகியத்தோட ஸ்திரமா நல்லதே நினைச்சுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிற மாமா கலங்கி போனதை பார்த்ததும் எங்களுக்குள்ள இருந்த கொஞ்சம் நெஞ்ச தைரியமும் காணாம போயிடுது. அதனாலதான் நாங்க எல்லாருமே கொஞ்சம் கதி கலங்கி போயிட்டோம். அண்ணா, இப்ப நம்ம கண்ணு முன்னாடியே திடீர்னு யாராவது சரிஞ்சு விழுந்தா ஏதோ விபரீதம்னு தானே நினைக்க தோணும். அதானே யதார்த்தம். சேஷு, இது யதார்த்தம்தான். ஆனா அப்படிப்பட்ட நிலைமை வந்தா கூட பயமோ கவலையோ கொள்ளாம திடகாத்திரமா மனசை வச்சுக்கணும். இது இன்னொரு விதமான யதார்த்தம். அப்பதான் என்ன முடிவெடுக்கலான்னு பதட்டம் இல்லாம செயல்பட முடியும். நான் யாரையும் தப்பா நினைக்கவும் இல்லை, தப்பு சொல்லவும் இல்லை. அவாவா நிலையில இருந்து பார்த்தாதான் தெரியும். இது சம்பந்தமா பெரியவா கூட அடிக்கடி சொல்லுவா, எது சரி எது தப்புன்னு தீர்மானிக்கிறது அவாவா கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்கு. அதை யார் நிர்ணயம் பண்றது? யாருக்கு அந்த யோகியதாம்சம் இருக்கு? இப்போ உனக்கு சரின்னு தோன்றது அவனுக்கு தப்பா படலாம், அவனுக்கு சரின்னு தோன்றது உனக்கு தப்பா தெரியும். இப்போ சாஸ்திரங்கள்லயே குத்தம் சொல்றவா இன்னும் இருந்துட்டு தான் இருக்கா. நியாயமா வழங்கப்பட்ட தீர்ப்புல கூட தப்பு கண்டுபிடிக்கிறவா இருக்காளா இல்லையா? அடுத்தவாளை பாதிக்காத செயல்கள் எல்லாத்தையும் நாம சரின்னு தான் எடுத்துட்டாகணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சோமசேகரனோட ஆயுள் ஆரோக்கியத்தை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். பெரியவா என்னை இங்க அனுப்பினதுக்கு காரணம் உங்க எல்லாரோட ஆறுதலுக்காக மட்டும் இல்லை, உங்களை பக்குவப்படுத்துறதுக்காகத்தான் அப்படின்னு இப்பதான் எனக்கே நிதர்சனமா புரியுறது. அதனாலதான் நான் அன்னைக்கு பெரியப்பாட்டு கேட்டுட்டேன், அவர் நம்ம கூடயே இருந்தா மனசுக்கு தைரியமா இருக்கும்னு. அவர் மடத்துக்கு போயிட்டு வரத்துக்குள்ள இங்க மறுபடியும்
மனசு வருத்தப்படும்படியா ஏதேதோ நடந்துடுது. பெரியப்பா, சந்தானராம வந்திருந்தான். அவன் இஷ்டப்படி அவன் குடும்பத்தோட சந்தோஷமா பட்டணத்துல இருக்கான்னு நாங்க எல்லாம் நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா அம்புஜமண்ணிய பிரிஞ்சு அவன் குழந்தைகளோட தனியா இருக்கான். அதை கேள்விப்பட்டதும் மனசு பரிதவிச்சுது. அப்பாவும் எத்தனை நாளைக்கு தான் வேதனை, மனசு கஷ்டம் எல்லாத்தையும் அவர் மனசுலயே பூட்டி வச்சுட்டு இருப்பார். அவருக்கும் வயசாகிறது இல்லையா, அதுதான் அவரோட தேக ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. அவரோட குழந்தை நாங்க இது நாள் வரைக்கும் அவருக்கு எந்த சந்தோஷத்தையும் எங்களால கொடுக்க முடியல. எங்களுக்கும் வேற வழி என்னன்னு தெரியல. அவையும் நீ சொல்றது எல்லாமே வாஸ்தவம்தான். எல்லாரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது இல்ல. சுகம் துக்கம் ரெண்டுமே மாறி மாறி தான் வரும். இப்ப இது சந்தானராமனுக்கு மட்டும் இல்ல, பல குடும்பங்கள்ல இதே மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த காம குரோத லோப மோகம்னு சொல்லுவா இல்லையா, அந்த மோகம் நம்மள ஆட்டி படைக்கிறது. அதுக்காக தான் சுயமா சிந்திச்சு முடிவு எடுக்கணும்னு சொல்லுவா. இப்போ பார்க்க போனா சந்தானராமன் விஷயத்திலையும் இதுதான் நடந்திருக்கு. அவன் சொல்லிட்டு போனான் இல்லையா, இனிமே எல்லா முடிவையும் நான் சுயமா எடுக்க போறேன்னு, இந்த அக்ரஹாரம் பக்கமே வரப்போறது இல்லை அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் உச்சிதம். சோமசேகரனுக்கு இதுல மாற்று கருத்து இருக்கலாம். அண்ணா, நானும் எவ்வளவோ சொன்னேன், ஏன் தனியா குழந்தையோட வச்சுன்னு அங்கே கஷ்டப்படுற, பேசாம இங்க வந்துடு, நடந்தது நடந்து போச்சு, எங்களோடயே இருந்தா எங்களுக்கும் உன்னை பத்தின கவலை இருக்காதுன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன். சேஷு, அவாவா இடத்துல இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. நீங்க எதை சொன்னாலும் அது எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. எங்க யாருக்கும் இன்னும் அந்த பக்குவம் வரல. அதுவும் எனக்கு நிச்சயம் வரவே வராது. சந்தானம் இங்க வந்திருந்த போது நீங்க இங்க இருந்திருந்தேன்னா அவன் நிச்சயமா இந்த ஆத்துலயே இருக்க சம்மதிச்சிருப்பான். பெரியவாளோடயே இருக்கிறதாலேயோ என்னவோ நீங்க பேசுறது எல்லாமே சரின்னு படுறது. என்ன பண்றது, அன்னைக்குன்னு பார்த்து நீங்க இல்லாம போயிட்டு, அதனால்தான் நான் இங்க இல்லாம போயிட்டேனோ என்னவோ. ஏன்னா என்னோட அபிப்பிராயத்தை அவன் மேல திணிச்சதா ஆயிடும். ஏற்கனவே அவன் வேற ஒருத்தரோட அபிப்பிராயத்துல செயல்பட்டு இருக்கான். இப்போ என் பேச்சை கேட்டு நடக்கிற மாதிரி ஆயிடும். சுயமா முடிவெடுத்து வாழ ஆசைப்படுறான், செய்யட்டுமே, தப்பில்லையே. முதல் காரியமா பொழுது விடிஞ்சா பிச்சைக்காரனுக்கு இதையெல்லாம் மாமா கிட்ட சொல்லி அவர் மனசை சமாதானப்படுத்திடுறேன். சேஷு, நான் உங்க எல்லாரையும் தனியா வர சொன்னதுக்கு காரணமே இது எதுவும் சோமசேகரனுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான். இல்லைண்ணா, இது வரைக்கும் மாமா கிட்ட எதையும் மறைச்சு எனக்கு பழக்கமே இல்லை. நீங்க சொல்றதுல இருக்கிற நல்லது எல்லாமே எனக்கே நல்லா புரியுது. இதெல்லாம் மாமா கிட்ட எடுத்து சொன்னேன்னா அவர் மனசு லேசாகி ஒரு சகஜ நிலைக்கும் சமநிலைக்கும் வந்துருவாரு. அப்பாவுக்கு குடும்பம் வேத சாஸ்திரம் ரெண்டும் ரெண்டு கண்கள் மாதிரி. ரெண்டுத்திலையும் ஈடுபாடு வாத்சல்யம்னு தான் சொல்லணும். நீங்க பெரியவாளோடையே இருக்கிறதுனால சுகம் துக்கம் ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி பாவிக்கிறேன். ஆனா அப்பா அப்படியா, லௌகீக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கார். எப்பவும் அவருக்கு எங்களை பத்தின நினைப்பு தான். பெரியப்பா சொன்ன மாதிரி குடும்பம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். நாங்களும் வருத்தப்பட்டு சகிச்சுன்னு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மனசை விட்டேத்தியா வச்சுக்கிறது துர்லபம். பொதுவா சம்சார சாகரத்துல மூழ்கி இருக்கிறவா என்னெல்லாம் கஷ்டங்கள் அனுபவிக்கிறா, அதை நீயும் தெரிஞ்சுக்கோடா அப்படிங்கிறதுக்காக தான் பெரியவா என்னை அனுப்பிச்சு வச்சிருக்கார் போல் இருக்கு. அவர் சொன்னது அப்போ எனக்கு புரியல, அத உங்க எல்லாரையும் பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஆசா பாசங்களை துறந்தா வாழ்க்கையில பதட்டம் தடுமாற்றம் இது எதுவுமே இருக்காது.
இந்த தாமரை இலை மேல இருக்கிற நீர்த்துளி மாதிரி ஒட்டாம வாழ கத்துட்டோம்னா சுகமும் துக்கமும் சமமா இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நோக்கி தான் நாம பயணிக்கணும். லௌகீகத்தில் இருந்தாலும் சரி, மடத்துல பெரியவா பக்கத்துல இருந்தாலும் சரி, இது எல்லாருக்கும் பொருந்தும். இது சம்பந்தமா எனக்கு ஒரு ஸ்லோகன் ஞாபகத்துக்கு வருது. தியாயத்தோ விஷயான் பும்சஹா சங்கஸ்தேஷோபஜாயத்தே சங்காத் சஞ்சாயதி காமஹா காமாத் क्रोधोपि जायते क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशो बुद्धिनाशात् प्रणश्यति. जय जय शंकर हर हर शंकर 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 जय